என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா -3 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி -234 பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சைடு வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 350க்கு 250 தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு சைடு வேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய மூவ்மெண்ட் இல்ல மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 22,286. ஸோ அதுதான் வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே வந்தா 24,181. ஸோ 24,200 வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் அடுத்தடுத்த சப்போர்ட்டும் 24,400 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கும். அதையும் பிரேக் பண்ணா ஃபர்தரா மார்க்கெட் மேல போக வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து 52,300. ஸோ அது வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே வந்து 52,000. அது வந்து ப்ரீவியஸா வந்த லோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 52,000ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 52,500 வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேல வந்து 52,700. இதெல்லாம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 52,700 தாண்டிச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் 53,000 போகும். ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சீன் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட். எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா அதே சீன்ல இப்படி வந்துட்டு ஒண்ணு மேல போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீன் நடக்கலாம். சரிங்களா? இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. கரெக்டா இந்த லெவல் வந்து டச் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் மேல போலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் ரொம்ப முக்கியம். 52,000 நல்ல லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படின்னா இதை டச் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணி டவுன் சைடு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எம் பேட்டர்ன் இந்த லெவல் வந்து ரொம்பவும், அதாவது 52,000ங்கிறது நல்ல ஒரு லெவலா இருக்கும். மார்க்கெட் இப்போ ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ மீண்டும் இங்க வந்துட்டு திரும்பலாம், அல்லது இதுக்கும் கீழே வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணியும் கீழே போலாம். இந்த எம் பேட்டர்ன் வந்து ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். 52,000ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி பிப் லெவலும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல்ல இருந்து ஒரு பிப் லெவல் போட்டாலும் கூட தெரியுதுங்களா, மார்க்கெட் எங்க இருக்கு அப்படின்னா 52,000 0.618. அதே மாதிரி 52,250. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்க டச் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிருக்கான். ஸோ 0.5 ரீட்ரேஸ்மெண்ட். அதனால இந்த லெவல் 52,000ங்கிறது ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஓப்பன் டெஸ்ட் பாருங்க. அதே மாதிரி பிப் லெவல் இருக்கிறதால இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டானா ஃபர்தர் கீழே தான் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நிஃப்டிக்கான லெவல்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்திரலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி பாத்திரலாம். நிஃப்டி பாத்தீங்கன்னா 24,300ல பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 40 லட்சம் கான்ட்ராக்ட் 2 பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க. 24,200ல புட் ரைடர்ஸ் 50 லட்சம் கான்ட்ராக்டும், 24,400ல 35 லட்சம் கான்ட்ராக்ட் கால் சைடும் இருக்கிறதால 24,400 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். 24,200 300லாம் நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 24,300 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கும். சரிங்களா? 24,300க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தா ஃபர்தரா மேல போகும். இல்லாட்டி அங்கிருந்து 24,200 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆப்ஷன் செயின்லயும் பாத்திரலாம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 24,300ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கால் சைடு 163, புட் சைடு 168. 2 பேரும் ஈக்குவல் ஓப்பன் டெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா 142 24,400லயும், 195 24,500லயும். ஸோ 400 500 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் 196 24,200ல. ஸோ 2 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து இங்க இருக்கிறதால 2 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா
அந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அதனால நிப்டி வந்து 24,200க்கான கால் ஆப்ஷன் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 24,200 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 147 140 ருபீஸ் அந்த லெவல்ல இன்னைக்கு பை பண்ணிக்கிறாங்க மார்க்கெட்டு. நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு இந்த பிரைஸ்ல இன்னைக்கு வாங்கி கொண்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால 147 131 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 204 226 294 அடுத்தடுத்த டார்கெட் லெவலா இருக்கும். 226 மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா 294 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் 24,200 கால் ஆப்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 24,300க்கான கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு 93 ருபீஸ்ல பை பண்ணிக்கிறாங்க. 102ல மறுபடியும் ஒருக்கா ரீடெஸ்ட் பண்ணி திரும்பி இருக்கு மார்க்கெட். ஸோ அதனால இதுக்கான லெவல்ஸ் பாத்தீங்கன்னா 117 102 93 இதெல்லாம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். 140 163 225 அதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த ஹையை உடைச்சு போறப்போ 225 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த ஹை போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இந்த வாரம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் கிடையாது. ஓப்பன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். நிப்டி அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நிப்டி அதுவும் இல்லாம 24,400க்கான புட் ஆப்ஷனை பார்த்தலாம். புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் இதோட ட்ரெண்டே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. மார்க்கெட் நல்லா புட் சைடு வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடா இல்ல. மார்க்கெட் விழுந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதனால இந்த 131 144 இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா ஃபர்தரா 190க்கு போகும். இன்னைக்கு வந்து ஹை போயிட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 217 250 அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். இந்த 131க்கு கீழே வந்தா லெவல் 11 ஃபர்தரா மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்க கால் சைடு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நிப்டிக்கான லெவலு. அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கான ஓப்பன் டெஸ்ட் பார்த்தலாம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் 52,500 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 52,500 27 லட்சம் தான். ஸோ 52,500 தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்ல வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலாக இருக்கும். மார்க்கெட் மேல போகுமா கீழே போகுமாங்கிறது அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்தா 52,000 அதுக்கு இந்த 52,500க்கு மேல போனா 53,000. ஸோ அதான் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் தான் இருக்கும். ஸோ 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம். ஸோ அதுதான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம 52,500ல பாருங்க கால் ரேட்டஸ் அதிகமா இருக்குல்ல. மேபி மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்ஷன் செயின்லயும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் செயின்ல பாத்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் 52,400ல இருக்கான். 52,500ல பாருங்க 183, 52,600ல 1,01,000 கான்ட்ராக்ட், 52,700ல பாருங்க 99,000 900 அப்போ 99,900. ஸோ 1 லட்சம் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எல்லாம் 2 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கிறதால ஸோ மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹையஸ்டா போட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப சிரமமான விஷயம் மார்க்கெட் மூவ் பண்றது. அதுக்கு அதையும் தாண்டுனா 53,000ல 2,08,000 கான்ட்ராக்ட். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 52,500 தாண்டறதுங்கிறது கஷ்டம் தான். மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் கீழே போலான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் 73,000 67 62 41 அதுக்கு அடுத்த ஹையஸ்ட் 132 அது எங்கன்னு பாத்தீங்கன்னா 52,000. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் டெஸ்ட் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடு போலாம் அப்படிங்கறத வந்து இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா? ஹையஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 52,000 நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஸோ 52,000க்கான சாரி 52,500க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 52,500க்கான கால் ஆப்ஷனுக்கான லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 194ல பை பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 194ல பை ஆயிருக்கு. 247 256 317 421 எல்லாம் அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. இந்த 194க்கு கீழே போற மாதிரி இருந்தா ஃபர்தரா மார்க்கெட் என்ன ஆகும்னா உச்சியில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து இப்போ பேங்க் நிப்டி
52,500க்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 421 தாண்டுனா 652 வரைக்கும் மார்க்கெட் போகும் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 52,500க்கான புட் ஆப்ஷனை பார்த்துடலாம். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 209ல பை பண்ணிக்கிறாங்க. 209 ரூபாய் பையிங் ஆயிருக்கு. ஆயிட்டு இன்னைக்கு 281 நிக்குது. அதை பொறுத்த வரைக்கும் 209ம் 149ம் அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 361 531 அடுத்தடுத்த டார்கெட்டா இருக்கும். ஸோ புட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனர்ஸ் ஹையா இருக்கிறதால மேபி இந்த லெவல் எல்லாம் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். இந்த 250 ரூபா 149 எல்லாம் மீண்டும் மீண்டும் வாங்கலாம். இன்னைக்கு இந்த லெவல்ல வாங்கி இருக்கிறதால மீண்டும் இந்த 209 ரூபா மார்க்கெட் வாங்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹையஸ்ட் ஓப்பன் டெஸ்ட் வந்து கால் சைடு இருக்கிறதால ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓப்பனர்ஸ் வந்து ஹையஸ்டா இல்ல. ஆனா பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பனர்ஸ் இருக்கிறதால ஒரு சின்ன கரெக்ஷன் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத லைவ் மார்க்கெட்ல பார்த்தலாம். இன்னொன்னு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காமிச்ச ரெஃபரன்ஸ் இன்னைக்கு ஓஐ சேஞ்ச் எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்னிங்ல இருந்தே பாருங்க. நான் ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்க சொல்றேன் அப்படிங்கறத 9:15க்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 24,300ல ஈக்குவலா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஒவ்வொரு 15 மினிட்ஸ் என்ன ஆகுதுன்னு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். கால் சைடு மட்டுமே தான் இருக்கும். புட் சைடு அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போடவே இல்லை. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாருங்க 300ல பாருங்க. 250 300 பாருங்க. இந்த 300க்கான அந்த கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் குறையவே இல்லை. புட் சைடு ரைட் பண்ணவே இல்லை. தெரியுதுங்களா? டைம் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து இன்னைக்கு ரைட் பண்ணவே இல்லை. புட்டை வந்து ரைட் பண்ணவே இல்லை. அதிகமா கம்மியா தான் ரைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கடைசியா தான் பாருங்க ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கணும். அது வரைக்கும் என்ன ஆகல, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை சைடு. அதனாலதான் சேஞ்சின் ஓயையும் நான் இம்பார்ட்டண்டா பார்க்க சொல்றதுக்கான காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல யாரு இன்ட்ரெஸ்டடா இருக்கிறா. ஸோ ரொம்ப முக்கியம். 20,200ல பாருங்க புட் ரேட்டஸ். அப்ப என்ன அப்படின்னா 24,200 கீழே போகாது ஒண்ணு. அப்படி 24,250 220 அப்படிலாம் வரும்போது அங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. அப்போ மார்க்கெட் வந்து மேல போகும். அப்போ போகும்போது நீங்க ஓஐ சேஞ்ச் வந்து பார்க்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஓப்பனர்ஸ் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்க அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எப்படி வந்து ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, மார்க்கெட்ல அடுத்தடுத்து புட்டை வந்து ரைட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணா மட்டும்தான் அந்த ட்ரெண்ட் நீங்க எடுத்த ட்ரெண்டும் மார்க்கெட் போற ட்ரெண்டும் கரெக்டா இருக்கும்னு தெரியும். நீங்க பிளைண்டா ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல ப்ராஃபிட் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை ஞாபகத்துல வச்சுக்கங்க. ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்றாங்க. ஓகேங்களா? நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய அளவுல போடல. அதனாலதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து சைடு வேஸ்லயே இருந்திருக்கு. இல்லைங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போட ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ எந்த சைடு வந்து ரைட் பண்றாங்களோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.